வணக்கம் கூறி சப்போஸ் கிறிஸ்மஸ் கொண்டாட உங்கள் அனைவரையும் வரவேற்று இந்நிகழ்வை தொடங்குகின்றேன். முதலில் இறைவணக்க பாடல். நமக்கு ஒரு பாலன் பிறக்கப் போகிறார். பிறக்கப் போகும் பாலன் இயேசுவை இறைவணக்கம் பாடி வரவேற்க வருபவர்கள் 9ஆம் வகுப்பு மாணவிகள். சுருதி மறையோர்க்கு சுடரொளியேவா, கருணை கடலேவாம், கதித்த தயபாரவாம், சுருதி மறையோர்க்கு சுடரொளியேவாம். ஆவியாரின் பெயரால் உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஜெபிப்போமாக. என்று வாழும் எல்லாமல் இறைவா, உன் புனிதர்களின் உருவத்தை படைத்திலோ சுரூபத்திலோ வடைத்து அவற்றை ஊன கண்களால் நோக்குந்தோறும் எங்கள் ஞான கண்களினால் அவர்களுடைய செயல்களையும் புனிதத்தையும் தியானிக்க அருளினரே. இன்று நாங்கள் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு விழாவை இன்று கொண்டாடுகின்ற வேளையில் அவர் பிறந்திருக்கின்ற அடையாளமாக திகழ்கின்ற இந்த குடிலை ஆசீர்வதிக்கின்றோம். இந்த குடிலுக்காக ஜெபிக்கின்றோம். இங்கே இருக்கின்ற ஒவ்வொரு சுருவம் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய அந்த அன்பின் அமைதியின் சுருவமானது இதை காண்கின்ற ஒவ்வொருவருக்கும் அந்த அன்பையும் அமைதியும் மகிழ்ச்சியும் கொடுக்க நேரே அருளையும் ஆசிரியர் தந்திடுவீராக. இங்கே இருக்கின்ற இந்த சுரூபங்கள் உமது மாட்சியின் அடையாளமாக உமது அன்பின் அடையாளமாக திகழ்வதாக. இந்த குடிலை நிறைவாக ஆசீர்வதித்து இதை காண்கின்ற அனைவருக்கும் உமது மகிழ்ச்சியை கொடுப்பீராக. என்று வாழும் எல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியார் இந்த குடிலை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. வரவேற்புரை. அன்பின் அரசராய் உறவின் பாலமாயிருக்கும் இயேசுவின் பிறப்பை கொண்டாட கூடியிருக்கும் உங்கள் அனைவரையும் வரவேற்க வருபவர் எம் பள்ளி தலைமை ஆசிரியர் திரு அருளப்பன் அவர்கள். பாசத்திற்குரிய நமது தாளாளர் தந்தை அவர்களையும், மேன்மை மிகு பாசத்திற்குரிய நமது சீஃப் கெஸ்ட், அதாவது சிறப்பு விருந்தினர் மிஸ்டர் ஒலி அவர்களையும், மேலும் நமது அன்பிற்குரிய ஆசிரிய பெருமக்களையும், மேலும் நம் கண்மணி போன்ற நமது மாணவ கண்மணிகளையும், பாசத்திற்குரிய பெற்றோர்களையும் இந்த விழாவிற்கு வரவேற்கும் இந்த வேளையில் முதலில் நமது சிறப்பு விருந்தினர்களுக்கு பொன்னாடை போர்த்தி அனைவரையும் வருக வருக என்று வரவேற்போம். அடுத்ததாக நமது சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு டீச்சர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கின்றார். அடுத்ததாக நமது அருட்சகோதரி அவர்களுக்கு நமது ஆசிரியர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கின்றார்.
வரவேற்புரை சொல்வதற்கு முன்னால் ஒரு இந்த கருத்து, அதாவது ஆண்டவர் நமக்கு என்ன கருத்து சொல்கிறார் இந்த விழாவின் மூலம். சப்போஸ் கிறிஸ்மஸ் என்ற விழாவை நாம் கொண்டாடுகிறோம் இல்லையா? அப்போ சப்போஸ் கிறிஸ்மஸ் கொண்டாடுகின்ற தினத்திலே இதனுடைய அர்த்தம் என்ன, இதனுடைய விஷயம் என்ன, ஆண்டவர் ஏன் மனிதனாய் உருவெடுத்து வந்தார் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன கருத்து மட்டும் நான் சொல்லிவிட்டு அடுத்ததாக நம்ம அதை தொடர்ந்து நமது தந்தை தாளாளர் தந்தை அவர்களை வரவேற்கிறோம், மற்ற ஆசிரியர்களை வரவேற்கிறோம், சிறப்பு விருந்தினரையும் நம்ம வரவேற்கிறோம். குறிப்பாக கடவுள் கடவுளாக இருந்து இந்த மக்களுக்கு பாவம் செய்து கொண்டிருந்த மக்களை பார்த்து அவங்கள திருத்துறதுக்காக முயற்சி பண்ணுறார். முடியல. நிறைய இறைவாக்கினர்களை அனுப்புகிறார். அவங்க சொல்கிறதையும் கேட்க மாட்டுறாங்க மக்கள். அதனால் யோனான்ற ஒரு தீர்க்கதரிசியை நான் உதாரணமாக காட்டுறேன். அந்த யோனான்ற தீர்க்கதரிசியை கூப்பிட்டு போயிட்டு இந்த மக்களுக்கு இந்த விஷயத்தை சொல்லு அப்படின்றார் ஆண்டவர். என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யோனா போயிடுறாரு. கடலில் போய் பார்க்கும்போது கடலில் அவர் எங்கேயோ போயிட்டு மீன் வாயில் சிக்கிக்கிறார். 3 நாள் அவருடைய மீனுடைய வயிற்றில் யோனா இருக்கிறார், உயிரோடு தான் இருக்கிறார். அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு ஆண்டவர்கிட்ட வேண்டிக்கின்னு வெளியே மீன் கக்கிடுது, அவரை யோனாவை வெளியே கக்கிடுது. கக்கின பிறகு அவர் எப்படியோ தப்பிச்சு வெளியே வந்துடுறாரு. திரும்ப ஆண்டவர் சொன்னார், நம்ம மதிக்கலை, இந்த விஷயத்தை மக்களுக்கு சொல்ல சொன்னார், நம்ம இறைவாக்கினராக இருக்க சொன்னார். ஆனால் திரும்ப கடவுள்கிட்ட திரும்ப சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்டு கடவுளுக்கு பணிஞ்சு என்ன பண்ணுறாரு, அவர் போயிட்டு திரும்ப ஆண்டவருடைய வார்த்தையை மக்களுக்கு சொல்கிறார். ஆனால் முதல்ல மறுக்கிறார், முடியல, ஜனங்க நிறைய பாவம் செய்கிறாங்க, நம்ம ஜனங்க சொல்கிறதும் நம்ம கேட்க மாட்டுறாங்கன்றது யோனாவினுடைய கருத்து. அடுத்ததாக எலியான்ற ஒருத்தர், அவரும் ஆண்டவர் சொல்கிறார், போயிட்டு ஜனங்களுக்கு இந்த விஷயத்தை சொல்லு, ஜனங்களை திருத்து, ஜனங்க பாவம் செய்கிறாங்க, அவங்கள மாற்றணும் அப்படின்றாரு. அவரும் ஆண்டவரை என்னை விட்டுருங்க, நான் போகிறேன், எனக்கு இந்த வேலை வேணும் அப்படின்னு சொல்லி எலியான்ற இறைவாக்கினரும் அப்படி சொல்கிறார். அப்படி சொல்லும்போது அப்புறம் கடவுள் நிறைய இறைவாக்கினர்கள் அனுப்புகிறார். ஏசாயா இறைவாக்கினர், நிறையா இறைவாக்கினர் வராங்க. இருந்தாலும் மக்களை திருத்த முடியல, பாவம் அதிகமாகிட்டே இருக்குது, இந்த பாவத்திலேருந்து மக்களை மீட்கணும் அப்படின்ற ஒரு திட்டம். எதுலேருந்து மக்களை மீட்கணும்? பாவத்திலேருந்து மீட்கணும். இல்லை பாவத்தில் மீட்கலைன்னா ஜனங்க அழிஞ்சிடுவாங்க, நிறைய கஷ்டத்தையும் அழிவையும் அவங்க சந்திப்பாங்க, நிறைய கஷ்டப்படுவாங்க, துன்பப்படுவாங்க அப்படின்றது ஒரு காரணம். அந்த பாவத்திலேருந்து மீட்பதற்காக கடவுள் ஒரு திட்டம் தீட்டுறார். அவரே மனுஷனாக போய் மக்கள்கிட்ட சொல்லி சில விஷயங்களை செய்தால் தான் நாம் இந்த மக்களை காப்பாற்ற முடியும், அவங்கள சந்தோஷமாக வாழ வைக்க முடியும், அவங்க பாவத்திலிருந்து மீட்க முடியுன்றது கடவுளுடைய திட்டம். அதுக்காக தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவா இந்த உலகத்திற்கு அவர் வருகிறார். வரும்பொழுது என்னென்ன திட்டங்கள் இருக்குது, அவருக்கு நிறைய திட்டங்கள் இருக்குது. எப்படி தாட்சியாக வாழணும், எப்படி வாழ்க்கையில் வாழும்பொழுது நிறைய என்னென்ன போதனைகளை போதிக்கணும், எப்படி அந்த சிலுவை சாவை ஏற்றுக்கொள்ளணும், இப்படி நிறைய திட்டங்களை அவர் சுமந்து கொண்டே இந்த மாட்டுக்குடியில் அவர் தேர்ந்தெடுக்கிறார். இதான் தாழ்ச்சியான ஒரு பிறப்பு. அவர் ஒரு அரசர் தான், நமக்கெல்லாம் ராஜா தான். அப்படிப்பட்ட ராஜாவை தன்னை தாழ்த்தி கொண்டு நாம் எப்படி வாழணுன்றதை சொல்லி காட்டுறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை முறையை அவர் ஏற்றுக்கொள்கிறார். அப்படிப்பட்ட வாழ்க்கை முறை தான் ஏன் ஆண்டவருக்கு இந்த மாட்டுக்குடியில் பிறந்தார் அப்படின்றதுக்கான இதுதான் காரணம். தன்னை தாழ்த்தி கொண்டு மக்களை விட மிக மோசமான நிலையில் அவர் தாழ்த்தி கொள்ளும்பொழுது மக்களை நம்ம மீட்டெடுக்க முடியும் பாவத்திலிருந்து அப்படின்ற திட்டம்தான். அதுபோல் நமது தந்தை அவர் கடவுளால் அனுப்பப்பட்ட ஒரு பணியாளர் தான், ஒரு இறைவாக்கினர் மாதிரி தான். அவர் கடவுளுடைய வார்த்தையை வாங்கி நமக்கு சொல்கிறாரு, சொல்லி நம்மளை செம்மைப்படுத்துகிறார். நமது வாழ்க்கையை என்ன பண்ணுறாரு, செம்மைப்படுத்துகிறார். நம்ம பாவம் செய்யாமல் வாழணுன்றதுக்கு. நம்ம நிறைய பாவம் செய்கிறோம், மனித சுபாவத்தில் நிறைய பாவம் செய்துனே தான் இருக்கிறோம், முயற்சி பண்ணுறோம், எப்படியாவது திருந்தி வாழணுன்ற முயற்சி பண்ணுறோம். ஆனாலும் நம்மளை மனித சுபாவத்தில் இருக்கிறதுனால நாம் நிறைய தவறுகள் செய்து கொண்டே இருக்கிறோம். அப்படிப்பட்ட தவறுகள்லேருந்து மீட்பதற்காகத்தான், பாவத்திலிருந்து மீட்பதற்காக தான், மக்களை சரியான வழியில் நடத்துவதற்காக தான் தந்தை அவர்களை போன்று நிறைய தந்தையர்களை, கன்னியர்களை நமக்கு என்ன பண்ணுறார், ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட தந்தையர் அவர்களையும் கன்னியர் அவர்களையும் மேலும் நமது சிறப்பு விருந்தினர் அவர்களையும் இப்போ வரவேற்கும் பொழுது
குறிப்பாக தந்தை அவர்களை நாம் இந்த விழாவிற்கு வருக வருகவென்று கரம் தட்டி வரவேற்போம். அடுத்ததாக நமது ஊருக்கு ஒரு நிறைய பணிகளை, சமூக பணிகளை செய்து கொண்டிருப்பவர் நமது திருவாளர் ஒளி அவர்கள். அவர் மரியாயன் சேனை கியூரியாவினுடைய தலைவராக இருக்கிறார். அந்த ஒளி அவர்களை மேலும் நமது பள்ளிக்கூடத்துக்கும் நிறைய உதவிகளை செய்வார். இந்த பிரிண்ட் அவுட் எடுக்கிறது, ஜெராக்ஸ் போடுறது, மற்ற எதனா ஒரு ஆன்லைன் ஒர்க்கு, இன்டர்நெட் ஒர்க் அப்படின்னு இருக்கும்பொழுது நிறைய உதவிகளை அவர் பள்ளிக்கூடத்துக்கும் செய்து வருகிறார். தந்தை அவர்களுக்கும் அவர் பக்கபலமாக இருக்கிறார். ஊர் சமூக பணியும் அவர் மரியாயன் சேனை சம்பந்தமான பணிகளையும் சிறப்பாக செய்து வருகிறார். அவ்வாறு கடவுளுடைய பணியிலே தொடர்ந்து அவர் இணைந்து ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற திருவாளர் ஒளி அவர்களை நாம் இந்த விழாவிற்கு வருக வருகவென்று கரவொலி எழுப்பி வரவேற்போம். அடுத்ததாக நமது வளாகத்திலே தங்கி, கண்ணீர் மடத்திலே தங்கி இருந்து கல்வி பணியும் சமூக பணியும் மற்றும் ஆன்மீக பணியும் நமது பங்கு குருவானவருக்கு ஒத்தாசையாக இருந்து கொண்டு பல்வேறு பணிகளை செய்து கொண்டிருக்கின்ற நமது சகோதரி அவர்களை வருக வருகின்ற விழாவிற்கு வரவேற்கிறோம். மற்றும் நமது இருபால் ஆசிரியர் பெருமக்கள் இங்கே கூடியிருக்கிறார்கள். இவர்கள் இந்த விழாவிற்கும் காரணகர்த்தாவாக அமைந்து இதை ஒழுங்குபடுத்தி திட்டமிட்டு அழகாக சரியாக செய்து கொண்டிருக்கின்ற நமது ஆசிரியர் பெருமக்களை விழாவிற்கு வருக வருகவென்று வரவேற்போம். அடுத்ததாக இவ்விழாவினை சிறப்பாக செய்ய காரணமாக இருக்கின்ற நமது மாணவ கண்மணிகள். ஒரு விழா என்றால் அதற்கான முன்முனைப்போடு சரியான பயிற்சிகளை பெற்று ஒரு நடனம், பாட்டு, பேச்சு இப்படி என்று பல்வேறு கலை நிகழ்வுகளை சிறப்பாக செய்து காட்டி கொண்டிருக்கின்ற, அதுக்கான தயாரிப்புகளை முன்னெடுத்து கொண்டிருக்கின்ற நமது மாணவ செல்வங்களை அன்புடன் வருக வருகவென்று வரவேற்கிறேன். நமக்கும் நமது மாணவர்களுக்கும் பக்கபலமாக இருந்து கொண்டிருக்கின்ற நமது பெற்றோர்கள், என்றும் நமக்கு ஒத்தாசையாக இருப்பவர்கள், அவர்களையும் இவ்விழாவிற்கு அன்புடன் வருக வருகவென்று வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். குட்டி பூவாய் சுட்டி சுட்டி மானாய் சுத்தி சுத்தி ஓடி வந்து பாட்டு பாடியாட. குட்டி குட்டி பூவாய் சுட்டி சுட்டி மானாய் சுத்தி சுத்தி ஓடி வந்து பாட்டு பாடியாட. என் செல்லமே குழந்தையே இயேசுவே, என் கையிலே தூக்கியே கொஞ்சுவேன். குட்டி குட்டி பூவாய் சுட்டி சுட்டி மானாய் சுத்தி சுத்தி ஓடி வந்து பாட்டு பாடியாட.
வகுப்பு My name is Dikshan. I am in second standard. I am dancing Christmas tree, dancing Christmas tree. Everybody dance with me. Everybody dance with me. Shake your hands, shake, shake, shake. Shake your hands, shake, shake, shake. Kick your legs, kick, kick, kick. Kick your legs, kick, kick, kick. With your hands, with your hands, with. I'm dancing Christmas tree, dancing Christmas tree, dancing Christmas tree. Wish you all the Merry Christmas. Thank you. Good morning, everyone. I am Darshika. I am studying first standard. I wish you a happy Christmas. Christmas is the time of love, joy, and happiness. We have to share our to everyone. I am the Merry Christmas to all. Thank you. மகனட்டு கண்ணோட சாக்லேட் ஆட்டோட அழகா சொல்லி வச்சு ராசா வந்தாரே கோபம் இல்லாம பெருமை இல்லாம அன்ப அள்ளி தர ராசா வந்தாரே மகனட்டு கண்ணோட சாக்லேட் ஆட்டோட அழகா சொல்லி வச்சு ராசா வந்தாரே கோபம் இல்லாம பெருமை இல்லாம அன்ப அள்ளி தர ராசா வந்தாரே எதுவும் இல்லாம தேடி வந்தாரே தலைவன் தரலவன் சாமிடா சாமிடா ஏய் போடுறாடிய வந்தாரே சொன்னாரே சொன்னதெல்லாம் செஞ்சாரே வந்தாரே தந்தாரே கேட்டதெல்லாமே வந்தாரே சொன்னாரே சொன்னதெல்லாம் செஞ்சாரே வந்தாரே தந்தாரே கேட்டதெல்லாமே தகுதி இல்லைன்னு சொல்லி ஒதுக்கி வச்சானு சொல்லி கர்ச்சிப்ப தூக்கி வச்சு நீ கண்ணை தொடச்சுக்கோ மச்சி இல்லைன்னு சொல்லி ஒதுக்கி வச்சாலே தள்ளி பச்சிப்ப தூக்கி வச்சு நீ கண்ணை தொடச்சுக்கோ மச்சி எழும்பி துணி ஓட பாட்டா அவன் துணை ஓட பாட்டா கெட்டாத அந்த உயரம் கட்டி பிடிப்போம் அவன் வாழாத ஒரு வாழ்க்கை இனி வாழ போகும் வாழ்க்கை அள்ளி தந்த ராசாக்கு தேங்க்யூ போடே அவன் சொன்னா கடகடங்கும் கூட நின்னா பட நடுங்கும் வந்தாரே சொன்னாரே சொன்னதெல்லாம் செஞ்சாரே வந்தாரே தந்தாரே கேட்டதெல்லாமே வந்தாரே சொன்னாரே சொன்னதெல்லாம் செஞ்சாரே வந்தாரே தந்தாரே கேட்டதெல்லாமே டியாண்டியாலே போற பணம் பின்னாலே ஐயோ கிரிஞ்சு பண்ணாதே மச்சி கிரிஞ்சு பண்ணாதே அவன் சேர்த்து வைக்கும் சொத்து அது மண்ணில் போகும் வெத்து இழசனம் வாழ அதை அள்ளி தருவோம் முறையெல்லாம் கூட்டி ரெடியுவ கட்டி வெட்டு ஒன்று போட்டு ஏசப்பாவை கத்தி சொல்லே சொன்னாரே சொன்னதெல்லாம் செஞ்சாரே வந்தாரே தந்தாரே கேட்டதெல்லாமே வந்தாரே 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 சொன்னாரே சொன்னதெல்லாம் செஞ்சாரே வந்தாரே தந்தாரே கேட்டதெல்லாமே கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள். தியாகத்தின் திருவுருவமாக இயேசு கிறிஸ்து பூமியில் மனிதராக அவதரித்த தினமாக கிறிஸ்மஸ் பற்றி பேசுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். உலகம் முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்படும் கிறிஸ்மஸ் பண்டிகை அன்பையும் தியாகத்தையும் போதிக்கும் ஒரு திருநாளாகும்.
ஆகும். கிறிஸ்மஸ் ஆண்டுதோறும் டிசம்பர் 25ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. மதங்களை கடந்த ஒற்றுமையின் சின்னமாக கிறிஸ்மஸ் விளங்குகிறது. நன்றி. பாலன் இயேசு உனக்காக பிறந்தாரம்மா, ஏழ்மை கோலத்தில் வந்து உதித்தாரம்மா. 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 மாட்டு தொழுவத்தில் வந்து பிறந்தாரையா, ஆண்டவர் அகவை திருநாளையா. மாட்டு தொழுவத்தில் வந்து பிறந்தாரையா, ஆண்டவர் அகவை திருநாளையா. தன்னன்னாரே தன்னன்னாரே தன்னனாரேனா, தன்னன்னாரே தன்னன்னாரே தன்னனாரேனா, தன்னன்னாரே தன்னன்னாரே தன்னனாரேனா, தன்னன்னாரே தன்னன்னாரே தன்னனாரேனா. மந்தையின் நடுவில் தூதன் வந்து சொல்லிட, பேப்பரெல்லாம் கேட்டிட பாலன் பிறந்தார். மந்தையின் நடுவில் தூதன் வந்து சொல்லிட, பேப்பரெல்லாம் கேட்டிட பாலன் பிறந்தார். It's not too late. It's not too late for us. It's not too late. I need you. தாவீதின் ஊரில் இம்மானுவேல் பிறந்திட தூதன் வந்து சொன்னபடி பாலன் பிறந்தார். தாவீதின் ஊரில் இம்மானுவேல் பிறந்திட தூதன் வந்து சொன்னபடி பாலன் பிறந்தார். வெள்ளை போலமும் தூபவர்க்கமும் கொண்டு வந்த தந்தனவே சாஸ்திரிகளா. வெள்ளை போலமும் தூபவர்க்கமும் கொண்டு வந்த தந்தனவே சாஸ்திரிகளா. பாலனேசு உனக்காக பாவமான உலகில பாவிகளை மீட்டிட பரிசுத்த பாலனாக இயேசு பிறந்தார். பாவமான உலகில பாவிகளை மீட்டிட பரிசுத்த பாலனாக இயேசு பிறந்தார். It's not too late. It's not too late for us. It's not too late. I need you. பரிசுத்த வாழ்க்கைய வாழ்ந்து காட்டி சொல்லிட மனிதனாக வந்து இங்கு இயேசு பிறந்தார். பரிசுத்த வாழ்க்கைய வாழ்ந்து காட்டி சொல்லிட மனிதனாக வந்து இங்கு இயேசு பிறந்தார். நம்மை மீட்டிட வந்த தேவனே, ஈடு கொண்டு வந்தவர் என்று கூறுவோம். நம்மை மீட்டிட வந்த தேவனே, ஈடு கொண்டு வந்தவர் என்று கூறுவோம். பாலனேசு உனக்காக பாலன் இயேசு உனக்காக பிறந்தாரம்மா, ஏழ்மை கோலத்தில் வந்து உதித்தாரம்மா. பாலன் இயேசு உனக்காக பிறந்தாரம்மா, ஏழ்மை கோலத்தில் வந்து உதித்தாரம்மா. மாட்டு தொழுவத்தில் வந்து பிறந்தாரையா, ஆண்டவர் அகவை திருநாளையா. மாட்டு தொழுவத்தில் வந்து பிறந்தாரையா, ஆண்டவர் அகவை திருநாளையா. தன்னன்னானே தன்னன்னானே தன்னனானே தன்னன்னானே தன்னன்னானே தன்னனானே தன்னன்னானே தன்னன்னானே தன்னனானே தன்னன்னானே தன்னன்னானே தன்னனானே. அனைவருக்கும் காலை வணக்கம். சின்னஞ்சிறிய குடிலிலே கன்னிமரியின் மடியிலே குழந்தை இயேசு பிறந்திருக்காரே. சின்னஞ்சிறிய குடிலிலே கன்னிமரியின் மடியிலே
குழந்தை இயேசு பிறந்திருக்காரே. குடில கொஞ்சம் பாரு, குழந்தை சத்தம் கேளு, தாலாட்டு பாட்டு பாடிடு. குடில கொஞ்சம் பாரு, குழந்தை சத்தம் கேளு, தாலாட்டு பாட்டு பாடிடு. சின்னஞ்சிறிய குடிலிலே கன்னி மரியின் மடியிலே குழந்தை இயேசு பிறந்திருக்காரே. பனிப்பொழியும் இரவிலே பார்த்தூங்கும் பொழுதிலே குழந்தை இயேசு பிறந்திருக்காரே. பனிப்பொழியும் இரவிலே பார்த்தூங்கும் பொழுதிலே குழந்தை இயேசு பிறந்திருக்காரே. குடில கொஞ்சம் பாரு, குழந்தை சத்தம் கேளு, தாலாட்டு பாட்டு பாடிடு. காத்திருந்த வேளையும் காரிருளில் வந்தது, குழந்தை இயேசு பிறந்திருக்காரே. காத்திருந்த வேளையும் காரிருளில் வந்தது, குழந்தை இயேசு பிறந்திருக்காரே. குடில கொஞ்சம் பாரு, குழந்தை சத்தம் கேளு, தாலாட்டு பாட்டு பாடிடு. மார்கழியின் குளிரிலே மாமரியின் மடியிலே குழந்தை இயேசு பிறந்திருக்காரே. மார்கழியின் குளிரிலே மாமரியின் மடியிலே குழந்தை இயேசு பிறந்திருக்காரே. சின்னஞ்சிறிய குடிலிலே கன்னி மரியின் மடியிலே குழந்தை இயேசு பிறந்திருக்காரே. சின்னஞ்சிறிய குடிலிலே கன்னி மரியின் மடியிலே குழந்தை இயேசு பிறந்திருக்காரே. நன்றி. Good morning everyone, respected dear father, teachers, parents and my dear friends. First of all, I wish you a very happy Christmas day. Christmas is a famous festival of Christians. It is the birthday of Christmas. It is the birthday of Jesus Christ. Everyone feel happy Christmas. People decorated Christmas tree. Santa Claus brings gifts for children. People sing Christmas carols. Families exchanges gifts and cards and delicious foods prepared. Thank you to all. அனைவருக்கும் காலை வணக்கம். கிறிஸ்மஸ் தின கவிதை. அன்மனம் மலர்ந்திட அகிலத்தில் பாவம் மறைந்திட உதித்த இளம் விடியலே, கருணையின் சிகரமாய் கடவுளாய் பிறந்தவரே, மார்கழி பனியில் மாட்டுத் தொழுவத்தில் பிறந்த புனித ஒளியே, துன்பங்கள் கலைத்துவிட்டு துயரங்கள் தகர்த்துவிட்டு விடியலே என வந்தவரே, தங்க தாரகை பெற்றெடுத்த தவ புதல்வரே, பெத்லேகேமின் சூரியனே, அன்பை மட்டும் விதைத்து சென்ற இயேசு பிறந்த நாளில் நாமும் அன்பை விதைப்போம், அன்பால் உலகை ஆள்வோம். அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் தின கவிதை. நன்றி. தஞ்சாவூரு பொம்மை தலையாட்டும் பொம்மை, நான் ஏசு சாமி செஞ்சு வச்ச பொம்மை.
ஆராரோ என் கண்ணியின் செல்வமே ஆராரோ கண்ணே மணியே ஆராரோ என் கண்ணியின் செல்வமே ஆராரோ ஆராரோ ஆரீரரோ ஆராரோ ஆரீரரோ ஆராரோ ஆரீரரோ ஆராரோ ஆரீரரோ கண்ணே மணியே ஆராரோ என் கண்ணியின் செல்வமே ஆராரோ ஏழ்மையின் கோலத்தை பூண்டுள்ளார் எம் வாழ்வினை முழுமையாய் பகிர்வதற்கு ஏழ்மையின் கோலத்தை பூண்டுள்ளார் எம் வாழ்வினை முழுமையாய் பகிர்வதற்கு பாரினில் வாடிடும் மாந்தருக்கு பாரினில் வாடிடும் மாந்தருக்கு பாலனாய் பிறந்திட்ட மன்னவனே ஆராரோ ஆரீரரோ ஆராரோ ஆரீரரோ கண்ணே கண்ணே மணியே ஆராரோ என் கண்ணியின் செல்வமே ஆராரோ கருணையின் உருவே கனியமுதே எம் கத்தறிந்தேவனே கண்ணுறங்கு கருணையின் உருவே கனியமுதே எம் கத்தறிந்தேவனே கண்ணுறங்கு மனு உருவாகிய மாபரனே மனு உருவாகிய மாபரனே மரியின் மைந்தனே கண்ணுறங்கு ஆராரோ ஆரீரரோ ஆராரோ ஆரீரரோ கண்ணே மணியே ஆராரோ என் கண்ணின் செல்வமே ஆராரோ நன்றி. உனக்காக பிறந்தாரம்மா ஏழ்மை கோலத்தில் வந்து உதித்தாரம்மா பாலன் இயேசு உனக்காக பிறந்தாரம்மா ஏழ்மை கோலத்தில் வந்து உதித்தாரம்மா பாலன் இயேசு உனக்காக பிறந்தாரம்மா ஏழ்மை கோலத்தில் வந்து உதித்தாரம்மா பாலன் இயேசு உனக்காக பிறந்தாரம்மா ஏழ்மை கோலத்தில் வந்து உதித்தாரம்மா ஆட்டு தொழுவத்தில் வந்து பிறந்தாரையா ஆண்டவர் அகவை திருநாளையா ஆட்டு தொழுவத்தில் வந்து பிறந்தாரையா ஆண்டவர் அகவை திருநாளையா தன்னன்னாரே தன்னன்னாரே தன்னனாரே தன்னன்னாரே தன்னன்னாரே தன்னனாரே தன்னன்னாரே தன்னன்னாரே தன்னனாரே தன்னன்னாரே தன்னன்னாரே தன்னனாரே தூதன் வந்து சொல்லிட பேப்பரெல்லாம் கேட்டிட பாலன் பிறந்தார் மந்தையின் நடுவுல தூதன் வந்து சொல்லிட பேப்பரெல்லாம் கேட்டிட பாலன் பிறந்தார் It's not too late, it's not too late for us, it's not too late, I need you. தாவீதின் ஊரில் இம்மானுவேல் பிறந்திட தூதன் வந்து சொன்னபடி பாலன் பிறந்தார் தாவீதின் ஊரில் இம்மானுவேல் பிறந்திட தூதன் வந்து சொன்னபடி பாலன் பிறந்தார் வெள்ளை போலமும் ரூபவர்க்கமும் கொண்டு வந்த தந்தனவே சாஸ்திரிகளா வெள்ளை போலமும் ரூபவர்க்கமும் கொண்டு வந்த தந்தனவே சாஸ்திரிகளா பாலனேசு உனக்காக
உலகில பாவிகளை மீட்டிட பரிசுத்த பாலனாக இயேசு பிறந்தார். பாவமான உலகில பாவிகளை மீட்டிட பரிசுத்த பாலனாக இயேசு பிறந்தார். It's not too late. It's not too late for us. It's not too late. I need you. பரிசுத்த வாழ்க்கைய வாழ்ந்து காட்டி சொல்லிட மனிதனாக வந்து இங்கு இயேசு பிறந்தார். பரிசுத்த வாழ்க்கைய வாழ்ந்து காட்டி சொல்லிட மனிதனாக வந்து இங்கு இயேசு பிறந்தார். நம்மை மீட்டிட வந்த தேவனே ஈடு கொண்ட வந்தவர் என்று கூறுவோம். நம்மை மீட்டிட வந்த தேவனே ஈடு கொண்ட வந்தவர் என்று கூறுவோம். பாலனேசு உனக்காக பாலன் இயேசு உனக்காக பிறந்தாரம்மா, ஏழ்மை கோலத்தில் வந்து உதித்தாரம்மா. பாலன் இயேசு உனக்காக பிறந்தாரம்மா, ஏழ்மை கோலத்தில் வந்து உதித்தாரம்மா. மாட்டு தொழுவத்தில் வந்து பிறந்தாரையா, ஆண்டவர் அகவை திருநாளையா. மாட்டு தொழுவத்தில் வந்து பிறந்தாரையா, ஆண்டவர் அகவை திருநாளையா. தன்னன்னானே தன்னன்னானே தன்னனானே தன்னன்னானே தன்னன்னானே தன்னனானே தன்னன்னானே தன்னன்னானே தன்னனானே தன்னன்னானே தன்னன்னானே தன்னனானே. அன்பென்ற மழையிலே அகிலங்கள் நனையவே அதிரூபன் தோன்றினானே. வைகோலின் மேலொரு வைரமாய் வைரமாய் வந்தவன் மின்னினானே. அன்பென்ற மழையிலே அகிலங்கள் நனையவே அதிரூபன் தோன்றினானே. வைகோலின் மேலொரு வைரமாய் வைரமாய் வந்தவன் மின்னினானே. விண்மீன்கள் கண் பார்க்க சூரியன் தோன்றவும் புகழ் மைந்தன் தோன்றினானே. கண்ணீரின் காயத்தை செந்நீரில் ஆற்றவே சிசுபாலன் தோன்றினானே. அன்பென்ற மழையிலே அகிலங்கள் நனையவே அதிரூபன் தோன்றினானே. போர் கொண்ட பூமியில் பூக்காடு காணவே புகழ் மைந்தன் தோன்றினானே. கல்வாரி மலையிலே கல்லொன்று போக்கவும் கருணை மகன் தோன்றினானே. நூற்றாண்டு இரவினை நொடியோடு போக்கிடும் ஒளியாக தோன்றினானே. இரும்பான நெஞ்சிலும் ஈரங்கள் கசியவே இறைபாலன் தோன்றினானே. முட்காடு எங்கிலும் பூக்காடு பூக்கவே புவிராஜன் தோன்றினானே. அன்பென்ற மழையிலே அகிலங்கள் நனையவே அதிரூபன் தோன்றினானே. வைகோலின் மேலொரு வைரமாய் வைரமாய் வந்தவன் மின்னினானே. பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய புனித மரியன்னை உயர்நிலைப் பள்ளியினுடைய தாளாளர் தந்தை அவர்களே, கன்னியர் இல்லத்தினுடைய மூத்த அருட்சகோதரி அவர்களே, புனித உயர்நிலைப் பள்ளியினுடைய மரியாதைக்குரிய தலைமை ஆசிரியர் அவர்களே, தொடக்கப்பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அவர்களே, மரியாதைக்குரிய ஏனைய இருபால் ஆசிரியர் பெருமக்களே, வருங்கால இந்தியாவினுடைய தூண்களே,
எதிர்காலத்தினுடைய சூப்பர் ஸ்டார்களே, அன்பு மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் முடியலடா. இன்றைக்கி நம்ம எல்லோரும் சப்போஸ் கிறிஸ்மஸ் கொண்டாட வந்திருக்கிறோம். குறிப்பாக வருஷத்தில் ஒரு முறை கிறிஸ்மஸ் தான் வரும். அது என்ன சப்போஸ் கிறிஸ்மஸ்? ஆனால் 2 கிறிஸ்மஸ் வந்தால் நல்லா இருக்கும்ல. 2 முறை லீவ் விடுவாங்க, 2 முறை துணி எடுக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம். அப்படி தானே? சரி, எது எப்படியோ நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க. ரொம்ப நல்லா டான்ஸ் போட்டீங்க, ரொம்ப நல்லா பாடினீங்க. உங்களை தயார் செய்த ஆசிரியர் பெருமக்களுக்கு நன்றி. மிக சிறப்பான நிகழ்ச்சியை அரங்கேற்றிருக்கிறீங்க. சப்போஸ் கிறிஸ்மஸ்னால் கல்வி நிறுவனங்கள், பல்வேறு பணித்தலங்களில் எல்லாரும் ஒரே இடத்துல வேலை செய்வாங்க. அவங்க வேறு வேறு இடத்துல இருந்தாலும் ஒரே இடத்துல ஒரே நேரத்தில் எல்லோரும் சந்தித்து கிறிஸ்து பிறப்பினுடைய விழாவை நம்ம சிறப்பிக்கணுன்றது தான் சப்போஸ் கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ்க்கு முன்னாடியே நம்ம கொண்டாடிடுறோம். அப்புறம் அவங்களுடைய ஊருக்கு அவங்கவுங்க போயிடுவாங்க, அவங்க இடத்துல அவங்க இருப்பாங்க. அவங்க வீடுகளில், அவங்க இல்லங்களில், அவங்களுடைய உறவினர்களோட, குடும்பங்களோடு அவங்க அந்த கிறிஸ்து பிறப்பினுடைய விழாவை கொண்டாடுவாங்க. வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார், அவரது மாட்சியை நாங்கள் கண்டோம் என்ற யோவான் 1:14 இறை வார்த்தைகளுக்கு இணங்க கடவுள் மனிதரானார். அந்த கடவுள் மனிதர் எப்படி ஆனார்ன்றதை உங்களுடைய தலைமை ஆசிரியர் தொடக்கத்திலே மிக சிறப்பாக சொன்னார். நம்மளுடைய பாவங்களிலிருந்து நம்மளை மீட்பதற்காக அவர் மனித உருவெடுத்தார். நம்மளுடைய பாவங்கள் மட்டும் இல்லை, மனுக்குலம் அனைத்து உலக மக்கள் எல்லாருடைய மனுக்குல மீட்புக்காக அவர் மனிதராக உருவெடுத்தார். இந்த மாபெரும் இறை நிகழ்ச்சியை தான் நம்ம கிறிஸ்து பிறப்பு விழாவாக ஒவ்வொரு வருடமும் கொண்டாடிட்டு இருக்கிறோம். தொடக்க காலத்தில் 3ஆம் நூற்றாண்டுகளில் தான் இயேசுனுடைய கிறிஸ்து பிறப்பு பற்றிய சரியான ஒரு சான்றுகள், ஆய்வுகள் கிடைக்கப்பெறுது. ரோம பேரரசனுடைய பேரரசர் கான்ஸ்டான்டின் அவருடைய காலங்களில் இந்த இயேசு டிசம்பர் 25ஆம் தேதி தான் பிறந்தார் அப்படின்றதற்கான பல சான்றுகள், பல ஆய்வுகளின் அடிப்படையில் பல சான்றுகள் கிடைக்கப்பெற்று அதை உறுதி செய்கிறாங்க. 4ஆம் நூற்றுகளிலிருந்து கிறிஸ்து பிறப்பினுடைய விழாவை சிறப்பாக கிறிஸ்தவர்கள் கொண்டாடிட்டு வரும். இதில் என்னன்னாக்கா, கிறிஸ்து பிறப்பு அவருக்கு முன்னதாகவே திருமுழுக்கு யோவான் பிறக்கிறார். அவர் பிறக்க போகிறதுக்கு முன்னாடி மரி அன்னை எலிசபெத் அம்மாவை போய் சந்திக்கிறாங்க. அப்போ அவங்க 6 மாத ஒரு கருவுற்ற தாயாக இருக்கிறாங்க. அந்த 6 மாதத்துக்கு பிறகு கிறிஸ்து பிறக்கிறார். அதே போல் அவர் ஒரு அக்டோபர் மாதம் 24ஆம் தேதி அவர் கருவுறான்னு சொல்லி அவருடைய அறிவிப்பு சொல்கிறாங்க. மரி அன்னை மார்ச் மாதம் அவங்க கருவுற்ற செய்தியாக சொல்கிறாங்க. அதாவது திருமுழுக்கு யோவான் கருவுற்றதுக்கு அடுத்த 6 மாதத்துக்கு பிறகு இயேசு கிறிஸ்து கருவுறுகிறார். மரி அன்னை கருவுற்று அவர் மரியானுடைய கருவிலே மனிதனாக பிறந்து நம் அனைவருடைய மீட்புக்காக தன்னை அர்ப்பணிக்கிறார். கிறிஸ்து பிறந்த பிற்பாடு எப்படி வாழ்ந்தார், என்னென்ன தியாகங்களை அவர் செய்தார் என்பதை கிறிஸ்தவர்களாக நம் அனைவரும் நன்றாக அறிந்திருக்கிறோம். இதில் என்னென்ன முக்கியமான விஷயம்னா, மரியம்மாள் எலிசபெத் அம்மாளை சந்திக்கும் போது ஒரு நிகழ்வு ஏற்படுகிறது. அந்த சந்திப்பு எப்படிப்பட்ட சந்திப்பு என்றால், அந்த இடத்துல ஒரு குறிப்பாக இப்போ நம்ம வீடுகளில் ஒரு குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்கிறோம். அந்த குழந்தை பிறந்த பிற்பாடியும் நிறைய குடும்பங்கள் என்ன சொல்கிறேன்னாக்கா, என் பொண்ணு பிறந்த பிற்பாடு தான் குடும்பத்தில் ரொம்ப சந்தோஷம் வந்துச்சு, எல்லாம் ஒரு நல்ல நிகழ்வுகள் நடக்குது, மிக சிறப்பான ஒரு வளர்ச்சி இருக்குது, இந்த பையன் பிறந்த பிற்பாடு தான் இப்படி இருக்குதுன்னு சொல்கிறோம். இது சாதாரண நம்ம குடும்பங்களில் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு இருக்கும்போது, மனுக்குல அனைத்தினுடைய மீட்புக்காக பிறந்த நம்முடைய இயேசு கிறிஸ்து அவர் வராருன்னு சொல்லும்போது நம்ம எல்லாருக்கும் இது ஒரு பெருமகிழ்ச்சியான ஒரு நாளாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதனால் இயேசு கிறிஸ்து இப்போ இந்த திருவருகை காலத்தில் நம்ம ஒவ்வொருவரையும் சந்திக்க கொண்டிருக்கிறார்.
அவருடைய வருகை, அவருடைய சந்திப்பு நம் அனைவருடைய உள்ளங்களிலும் ஒரு பெரும் மகிழ்ச்சியான ஒரு நாளாக கருதப்படுகிறது. அவர் வருவதற்கு முன்பாகவே அவருடைய வருகைக்காக நாம் தயார் பண்ணுறோம். வருஷம் பிறந்துடுச்சு, ஆண்டினுடைய கடைசி மாதம் டிசம்பர் மாதம் கிறிஸ்து பிறக்க போகிறாரு. சந்தோஷமான நாளாக இருந்தாலும் உண்மையிலேயே நம்ம கிறிஸ்து பிறப்பை ஏற்றுக்கொள்வதற்கு நாங்கள் தகுதியுள்ளவர்களாக இருக்கிறோமா, நாம் சரியாக தயார்படுத்தியிருக்கிறோமா என்பதை நாம் சற்று யோசிக்க வேண்டும். பிள்ளைகள் அனைவரும் கிறிஸ்து பிரபு, நீங்கள் புதுநன்மை எடுத்த எல்லா பிள்ளைகளும் கிறிஸ்து பிறப்பினுடைய வருகை உங்கள் உள்ளங்களில் நிறைவாக பெற்றுக்கொள்ள, அவருடைய அருளும் ஆசிரியம் நிறைவாக பெற்றுக்கொள்ள நீங்கள் தயார் செய்து கொள்ள வேண்டும். இந்த கிறிஸ்து பிறப்பினுடைய மகிழ்ச்சி என்பது வெறும் ஒரு புத்தாடைகளோ நல்ல ஒரு பிரியாணியோ சாப்பிட்றதில்லை. அதை தாண்டி ஆன்மீக வழியிலே உங்களை நீங்கள் நல்ல முறையிலே தயார் செய்து கொள்ள வேண்டும். அதற்கான வளர்ச்சி பாதையிலே நீங்கள் செல்ல வேண்டும். அப்போ தான் உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்காலத்தில் நீங்கள் ஒரு நல்ல நிலைக்கு நீங்கள் வர முடியும். அதற்கான எல்லா ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் உங்களுக்கு நிறைவாக தருவார். எனவே இந்த கிறிஸ்து பிறப்பினுடைய விழாவின் இந்த சப்போஸ் கிறிஸ்மஸ் புனித மரியாதை உயர்நிலைப் பள்ளியினுடைய இந்த சப்போஸ் கிறிஸ்மஸ் விழாவிலே கலந்து கொள்வதற்கு எனக்கு வாய்ப்பளித்த தாளாளர் தந்தை அவர்களுக்கும் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் நன்றியை கூறுகிறேன். உங்கள் அனைவருக்கும் இந்த நாளிலே கிறிஸ்து பிறப்பினுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி கிறிஸ்மஸ் டு ஆல். குடும்பம் ஒன்று. அம்மா, அப்பா, மகன் மூவரும் கிறிஸ்மஸ் ஆடைகள் மற்றும் இனிப்புகள் வாங்குவதற்காக கடைக்கு செல்கிறார்கள். என்னங்க சீக்கிரம் வாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க நமக்கு முன்னாடியே புடவையெல்லாம் எடுக்க போகிறாங்க. இதில் மட்டும்தான் போட்டி போடுவேன், மற்ற விஷயத்தில் கேட்டால் நான் இப்படின்னு தான் சொல்லுவேன். என்ன அங்கே ஏதோ புலம்புறீங்க, வாயை மூடுங்க, காரை எடுங்க. அம்மா, நானும் ரெடி. எனக்கு ட்ரெஸ்ஸோட கேட்ட காரு வாங்கி தரணும், ஓகேவா? ஓகே வாங்கித்தர செல்லும். மூவரும் கடைக்கு செல்கிறார்கள். கடையில் ஏம்மா, உனக்கு ஒரு புடவை எடுத்துட்டு அப்படியே எங்கள் அம்மாவுக்கு ஒரு புடவை எடு. எடுக்கிறேன். ஏன் வருஷம் நீங்கள் தான் எடுக்கணுமா? உங்கள் தம்பி எடுக்க மாட்டாரா? சும்மா குறை சொல்லிகிட்டே இருக்காத, ஒரு புடவை எடுமா. எடுக்கிறேன். ஒரு ஓரமாய் போய் உட்காருங்க. அம்மா, நம்ம வீட்டில் வேலை செய்கிற ஆன்ட்டியோட பையனுக்கு ஒரு ட்ரெஸ் எடுங்கம்மா. பாவம், கிழிஞ்ச சட்டை போட்டிருக்கான். ஏன் பணம் என்ன மரத்துலையா காய்க்குது? நீ உன் இஷ்டப்படிலாம் பண்ண முடியாது. உன் பழைய துணியை கொடு. அப்பாவும் மகனும் கவலையோடு ஓரமாக உட்கார்ந்திருந்தார்கள். என்னம்மா இவ்வளோ போய் வச்சுருக்கேன், எவ்வளோ வாங்கினேன்? கண்ணு போடாதீங்க. எனக்கு 5 ட்ரெஸ்ஸு, என் பையனுக்கு 4 ட்ரெஸ்ஸு, உங்களுக்கு 2 சட்டை 2 பேண்ட்டு, அப்புறம் உங்கள் அம்மாவுக்கு ஒரு புடவை. ஏன் எங்கள் அம்மாவுக்கு இன்னும் ஒரு புடவை எடுத்தால் குறைஞ்சிடுவியா? இப்படியே பேசினா போய் கொடுத்துட்டு வந்துடுவேன். என வாங்கிய அனைத்து பொருட்களையும் எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு வந்தனர். குடும்பம் 2. பிரியா எங்கே இருக்கிற? சீக்கிரமா வா, டைம் ஆயிடுச்சு. நிறைய பர்ச்சேஸ்லாம் பண்ண வேண்டிய இருக்குது, சீக்கிரமா வா. அப்பா, நான் ரெடி. கடைக்கு போயிட்டு உடனே எனக்கு நிறையா திங்ஸ் வாங்கி கொடுக்கணும். வாங்கிக்க சொல்ல, நான் சம்பாதிக்கிறது எல்லாமே உனக்கு தானே, வாங்கிக்கோ. தேங்க்யூ டாடி, தேங்க்யூ ஸோ மச். அனைவரும் கடைக்கு செல்கிறார்கள். நம்ம டிரைவர் ஃபேமிலிக்கு வாங்குவோம். வாங்கலாமே, உன் அப்பா வீட்டில் இருந்தால் எடுத்துகிட்டு வா, வாங்கலாம். என் காசுலாம் வீணாகாத. பிரியா கண்ணீரோடு ஆடைகளை வாங்கி கொண்டிருந்தாள். மகள் மட்டும் அருகில் வந்து, அம்மா ஃபீல் பண்ணாதீங்க, அப்பா அப்படி தான். நான் பாக்கெட் மணி சேர்த்து வச்சுருக்கேன், அதில் நம்ம டிரைவர் ஃபேமிலிக்கு வாங்கி கொடுக்கலாம். குடும்பம் 3.
அம்மா அம்மா இந்த வருஷம் கிறிஸ்மஸுக்கு துணியை தர மாட்டிங்களா? அம்மா எனக்கு ஒரே ஒரு சட்டையாச்சும் வாங்கித்தாம்மா. என்கிட்ட காசு இருந்தால் நான் வாங்கி தர மாட்டேனாம்மா. வேலை செய்கிற வீட்டில் கடன் கேட்டிருக்கேன், தந்ததும் வாங்கி தரேம்மா. அம்மா ஜீசஸ் பணக்காரங்க வீட்டில் தான் பிறப்பாங்களா? நம்ம வீட்டிலலாம் பிறக்க மாட்டாங்களா? இல்லை செல்லங்களா, அவர் நமக்காக தான் பிறந்தார், ஏழைகளுக்காக தான் அவர் பிறந்தார். அவர் பிறந்தது மாளிகையெல்லாம் இல்லைல்ல, மாட்டு தொழுவத்தில் தானே அவர் பிறந்தார். நமக்காக வருவார், கவலைப்படாதீங்க. ஏசப்பா எங்கள் கூட அவங்க பிறந்த நாளை கொண்டாட வரமாட்டிங்களா? இயேசு வருகிறார். அம்மா இங்க பாருங்க, ஜீசஸ் வாங்க. யார் நீங்கள்? யார் நீங்கள்? இயேசு சிரித்தபடி, நான் தான் ஜீசஸ். நீங்கள் தானே கூட்டிங்க பர்த்டே கொண்டாட, அத்தான் வந்தேன். சரி வாங்க, இன்னும் சில பேரை போய் கொண்டு வரலாமா? வா கண்மணி, வா மித்ரன். ஐயா இயேசு நம்ம வீட்டுக்கு வராரு, வந்து பாரு. வாங்க ஜீசஸ், வெல்கம் ஜீசஸ். நான் ஒன்றும் உங்கள் வீட்டுக்கு விருந்தொன்னெல்லாம் வரல, அந்த அப்பாவையும் மகனையும் கூண்டு போக தான் வந்தேன். ஏசப்பா நான் இல்லையா? அவர் மௌனமாய் சிரித்தபடி கடந்து செல்கிறார். பிரியா, நம்ம வீட்டுக்கு ஜீசஸ் வராரு, சந்தனமும் பன்னீரும் எடுத்துட்டு வா. நான் உங்கள் வீட்டுக்கு வரமாட்டேன், அந்த அம்மாவையும் மகளையும் கூண்டு போக தான் வந்தேன். ஏன் ஜீசஸ் நான் இல்லையா? அவர் மௌனமாய் சிரித்தபடி கடந்து செல்கிறார். வாங்க எல்லாரும் வாங்க. கண்மணி வா, அந்த கேக் எடுத்துருந்து வை. என் பர்த்டேவை கொண்டாட வேண்டாமா? போய் அந்த கேக் எடுத்துன்னு வா. கண்மணி உள்ளே சென்று பார்க்க கேக் மற்றும் சாக்லேட் இருக்கின்றது. அதை பார்த்த கண்மணி சந்தோஷத்தில் கேக்கை எடுத்து வந்து வைக்கிறாள். ஜீசஸ் அனைவரையும் அருகில் அழைத்து, பர்த்டே சாங் பாடுங்க என்றவுடன் கையை சிட்டிகை தட்டியபடி நட்சத்திரங்கள் வர வைக்கிறார். அனைவரும் நீ நட்சத்திரம் சார்லாம் கிட்ட இருக்கு. அனைவரும் கண்களை மூடி பிரேயர் பண்ணும் பொழுது இயேசு மறைகிறார். கண்மணி பிரேயர் பண்ணி முடிச்ச உடனே உள்ளே போய் பாரு. கண்மணி உள்ளே சென்று பார்க்க துணிகளும் இனிப்புகளும் நிரம்பி இருக்கிறது. அழுதபடி, நன்றி இயேசுவே, என் தகப்பனே நன்றி. பிள்ளைகளும் ஓடி வந்து பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள், துள்ளி குதிக்கிறார்கள். ஐயோ ஜாலி ஏசப்பா ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்கிறாரு. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏழைகளுக்காகவே மனிதனாய் பிறந்தார், ஏழையாகவே பிறந்தார். நம்மிடம் உள்ளதை இல்லாதவர்களுக்கு பகிர்வோம். எப்பொழுதும் இன்பமாய் இறைவனின் பிள்ளைகளாய் வாழ்வோம். நன்றி. ஹாப்பி கிறிஸ்மஸ். மக்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியான செய்தி ஒன்று
செம்மறி மத்தியிலே விண்ணுக்கும் மண்ணுக்கும் ராசாவா நம்ம இயேசு சாமி பிறந்தாரு. நம்ம இயேசு சாமி பிறந்தாரு. ஊரெல்லாம் மேளச்சத்தம், பாரெல்லாம் பாட்டு சத்தம். ஊரெல்லாம் மேளச்சத்தம், பாரெல்லாம் பாட்டு சத்தம். குயிலெல்லாம் பாட்டு பாடும், மயிலெல்லாம் ஆட்டமாடும். குடிசையில கொலவை சத்தம், கோயிலெல்லாம் மக்கள் கூட்டம். பங்காளி சண்டை இல்ல, பாசந்தா எங்க எல்ல. பூலோகம் ஆட்சி பெற மனுஷன மண்ணில் பிறந்தாரையா. பூலோகம் ஆட்சி பெற மனுஷன மண்ணில் பிறந்தாரையா. மன்னாதி மன்னவரு மனசெல்லாம் நின்னவரு, சிங்கார பாலகனா சிங்கம் போல் பிறந்தாரு. மார்கழி இரவின் குளிரினிலே மாமரி மகனாய் வந்துதித்தார். மாடுகள் அடையும் தொழுவத்திலே மனிதருள் மாணிக்கம் பிறந்தாரே. மார்கழி இரவின் குளிரினிலே மாமரி மகனாய் வந்துதித்தார். மாடுகள் அடையும் தொழுவத்திலே மனிதருள் மாணிக்கம் பிறந்தாரே. பூமியில் நல்மனம் கொண்டவர்கள் நெஞ்சினில் அமைதியை விதைத்திடவே, அமைதியின் தேவன் அவனியிலே அழகிய குழந்தையை பிறந்தாரே. மகிழ்ச்சியின் பாடல் பாடிடுவோம், மங்கள கீதங்கள் முழங்கிடுவோம். ஊரெல்லாம் மேளச்சத்தம், பாரெல்லாம் பாட்டு சத்தம். குயிலெல்லாம் பாட்டு பாடும், மயிலெல்லாம் ஆட்டமாடும். வறுமை ஒழியணும், வாழ்க்கை மாறணும், தேவனின் மகிமைய தினமும் பார்க்கணும். புகழ் தேடி அலையும் உலகத்தில பொது உடைமை சித்தாந்தம் சொன்னவர். பல கோடி உள்ளங்கள் மீட்படைய பகலவன போல புதிச்சாரு. புகழ் தேடி அலையும் உலகத்தில பொது உடைமை சித்தாந்தம் சொன்னவர். பல கோடி உள்ளங்கள் மீட்படைய பகலவன போல புதிச்சாரு. ஏழ்மையும் வறுமையும் ஒழிந்திடவே எல்லாருக்கும் எல்லாமாய் இருந்தாரே. உங்க திருமுகத்தை தினமும் பார்க்கணுமே, உங்க குரல தினமும் கேட்கணுமே. விண்ணில் மகிமை இறைவனுக்கே, மண்ணில் அமைதி மனிதருக்கே. ஊரெல்லாம் மேளச்சத்தம், பாரெல்லாம் பாட்டு சத்தம். குயிலெல்லாம் பாட்டு பாடும், மயிலெல்லாம் ஆட்டமாடும். குடிசை
அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் சப்போஸ் கிறிஸ்மஸ் சிறப்பாக கொண்டாட காரணமாக இருக்கும் இறைவனுக்கு என் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக நம் பள்ளியின் வளர்ச்சிக்கும் மாணவர்களின் முன்னேற்றத்திற்கும் அயராது உழைக்கும் நம் பள்ளியின் தாளாளர் தந்தை அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக நம் அன்றாட வாழ்வில் ஆன்மீகத்தை இணைத்து கொண்டால் மற்ற ஆசீர்வாதங்கள் தானாகவே கிடைக்கும் என்று நமக்கு கிறிஸ்மஸ் செய்தியை வழங்கிய இன்றைய சிறப்பு விருந்தினர் திரு அருள்மொழி மரியாயின் சேனை கூரியா தலைவர் அவர்களுக்கும் எம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து எம் தொடக்கப்பள்ளியின் ஆசிரியையான அருட் சகோதரி அவர்களுக்கும் எம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் சிறப்பாக நடைபெற அனைத்து முயற்சிகளையும் செய்து நம்மை இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பாக வரவேற்ற உயர்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் எம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அங்கே ஃபோட்டோ. அடுத்ததாக இன்றைய நிகழ்ச்சிகள் பங்கு கொண்ட மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் நன்கு பயிற்சி அளித்து அவர்களுடைய முன்னேற்றத்தில் எப்பொழுதும் கண்ணும் கருத்துமாக இருக்கும் எம் பள்ளி இருபால் ஆசிரியர் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து இன்றைய கலை நிகழ்ச்சிகளில் நம்மை மகிழ்வித்த மாணவ செல்வங்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பாடல் மூலமாகவும் நாடகம் மூலமாகவும் ஸ்பீச் மூலமாகவும் நடனம் மூலமாகவும் நம்மை மகிழ்வித்த மாணவ செல்வங்களுக்கு நன்றி. தொடக்கப்பள்ளியில் உள்ள அனைத்து மாணவர்களும் 50 மாணவர்களுமே இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். அவர்களுக்கும் நன்றியும் பாராட்டுகளும். அடுத்ததாக நம் முன் அழகாக அமைத்துள்ள இந்த குடிலை தயாரித்த மாணவர்கள் மற்றும் அவர்களுக்கு உதவிய ஆசிரியர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து எப்பொழுதும் எங்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் தந்து எல்லா விதங்களிலும் சப்போர்ட் செய்யும் பெற்றோர் அனைவருக்கும் எம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று என்பார்கள். இவ்வளவு நேரம் அமைதி காட்டி நிகழ்ச்சியை கண்டு கழித்து நாங்கள் தெய்வமாக நினைக்கும் இக்குழந்தைகளுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
மேடையில் இருக்கின்ற அனைவருக்கும் மற்றும் மேடைக்கு முன்பாக இருக்கின்ற பெற்றோர்கள், மாணவர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன். குறிப்பாக இன்ற நாளில் இந்த விழாவை தலைமையேற்று ஒரு சிறப்புரை வழங்கிய ஒளியன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பார்ந்த பிள்ளைகளே, கிறிஸ்து பிறப்பு விழா அதனுடைய தொடக்கம் பற்றி எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க, எல்லாம் முடிச்சிட்டாங்க. ஒரு சின்ன செய்தி, இது எப்படி உருவானது அப்படின்னா, முதல்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தாருன்னே ஒரு ஆச்சரியம், எப்படா ஒரு மனுஷன் உயிர்த்தெழ முடியும், இவர் யார் அப்படின்னு பார்த்தா இவர் இப்படி கொலை செய்யப்பட்டார் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. இவர் யார் அப்படின்னு பார்த்தா இந்த இடத்தெல்லாம் புதுமை செஞ்சுருக்கிறார், எங்கள் இடத்துல அப்படி போதிச்சுக்கிறார், அதை பதிவு செய்கிறாங்க. முதல்ல பதிவு செய்யப்பட்டது இயேசுடைய உயிர்ப்பு, அதுக்கடுத்து இறப்பு, அடுத்த பதிவு செய்கிறாங்க. அதெல்லாம் பார்த்த பிற்பாடு இவர் இங்கெல்லாம் பணி செஞ்சுருக்காரு, இந்த புதுமை செஞ்சுருக்கிறாரு, அற்புதம் செஞ்சுருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் பதிவு செய்கிறாங்க விவிலியத்தில். கடைசியாக இவர் எங்கே பிறந்திருக்கிறார் பார்க்கும்போது தான் இந்த இடத்துல இந்த அப்பா அம்மாவுக்கு இவங்க பிறந்திருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு முதல்ல பதிவு செய்யப்படலை, அவருடைய வாழ்க்கை, அவருடைய இறப்பு தான் முதல்ல பதிவு செய்யப்படுகிறது. அவருடைய வாழ்க்கை பதிவு செய்யப்படுகிறது, பின்பு தான் அவருடைய பிறப்பு கொண்டாடப்படுகிறது. இங்கே இருக்கின்ற பிள்ளைகள் அனைவருக்கும் சொல்வது ஒன்று தான், நாம் வாழுகிற வாழ்க்கை தான் நம்முடைய பிறப்பை கொண்டாடும். நாம் வாழுகிற வாழ்க்கை தான் நம்முடைய பிறப்பை கொண்டாட வைக்கும். எனவே இந்த சமூகத்தில் கிறிஸ்து பிறப்பு விழாவில் ஒரு சின்ன செய்தி சொல்லணும்னா இதுதான் ஒரு செய்தி. இந்த சமூகத்தில் நாம் வாழுகிற வாழ்க்கை தான் நம்முடைய பிறப்பை கொண்டாட வைக்கும். நீங்கள் நினச்சி பாருங்கள், ஹிட்லருடைய பிறந்தநாள் யாரும் கொண்டாட மாட்டாங்க, முசோலினுடைய பிறந்தநாள் யாரும் கொண்டாட மாட்டாங்க, சதாம் ஹுசேனுடைய பிறந்தநாள் யாரும் கொண்டாட மாட்டாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் அழிவின் காரணமாக இருந்தவர்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பிறப்பை கொண்டாடுறாங்க, காமராசர் பிறப்பை கொண்டாடுறாங்க. ஏன் அப்படின்னா எம்ஜிஆருடைய பிறப்பை கொண்டாடுறாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் வாழ்வின் அடையாளங்களாக இருந்தவங்க. உங்களுடைய வாழ்வில் எப்போ நீங்கள் வாழ்வின் அடையாளமாக மாறுறீங்களோ, வாழ்கின்ற வாழ்க்கையில் நல்லது செய்கிறீங்களோ, ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்கிறீங்களோ, அப்பொழுது உங்களுடைய பிறப்பு கொண்டாடப்படும். இல்லை ஒரு துர்மாதிரியான வாழ்க்கை, கேடுகட்ட வாழ்க்கை நான் வாழ்வேன், அது மாணவனாக இருந்தாலும் சரி, பெற்றோர் இருந்தாலும் சரி அப்படின்னா உன்னுடைய வாழ்க்கை இந்த வரலாற்றிலிருந்து ஒதுக்கி வைக்கப்படும், உன்னை மறக்கப்படுவாங்க. அப்போ மறக்காமல் இருக்கணும்னா நம்ம வாழ்கின்ற வாழ்க்கையை அர்த்தமுள்ளத்தில் வாழணும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்ந்தார், அவருடைய பிறப்பை நாம் கொண்டாடுறோம். எனவே இந்த அற்புதமான நாளில் ஒரு சிறப்பான இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த 2 பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர்கள், இருபால் ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் மாணவ செல்வங்கள் இவங்க அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு அழகான குடியில் தயார் செய்யப்பட்டிருக்கிறது. எல்லா நிகழ்வுகளும் சரியாக சிறப்பாக செய்தீர்கள். எனவே உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி. ரோமை ராஜபூபனே நமோ நமோ, ரோமை ராஜபூபனே நமோ நமோ. திருச்சபையின் தலைவராக ஜனித்த மாதவா, திருச்சபையின் தலைவராக ஜனித்த மாதவா, உம்மை வாழ்த்தி போற்றி நமஸ்கரிக்கின்றோம், உம்மை வாழ்த்தி போற்றி நமஸ்கரிக்கின்றோம். ரோமை ராஜபூபனே நமோ நமோ, ரோமை ராஜபூபனே நமோ நமோ. Production mix. Mm-hmm.
DJ Raja Production Mix.